Hi everyone, welcome to my video Priya's World with Amma. மீன் குழம்பு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஷாப்பிங் போர்டில் ஃபஸ்ட்டு காமிச்ச பொருள் எல்லாமே அரைக்க போகிறோம். தட்டில் இருக்க பொருள் தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் போல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி அரை கட்டவர சைஸ் அளவுக்கு இஞ்சி அதையுமே தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகி வந்ததுமே 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உடச்ச உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். ஒரு 2 செகண்ட்லேயே எல்லாமே நல்லா பொரிஞ்சிடும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிட வேண்டாம், 1-2 வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதம் வரும்போது தக்காளி சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி 1.5 தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளியுமே வந்துட்டு நல்லா வதங்கி வரதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்போ சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வேக வைக்கும்போது என்னென்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக வெந்து வந்துடும் தக்காளிலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் நம்ம வந்துட்டு டைம் எடுத்து இதெல்லாம் வந்துட்டு வதக்கிறதுக்கு, இது வதங்கி வரத்துக்கு நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளிலாம், அதை வந்துட்டு அந்த பேஸ்ட் அப்படியே இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டில் வந்துட்டு எல்லாமே நம்ம பச்சையாக தான் போட்டிருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளிலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பச்சை வாசனை போய் நல்லா வந்துட்டு வதங்கி வர்றதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த பேஸ்ட்டு கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் சேர்த்த பேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டிய டைம் வந்திருக்கு. இப்போ நான் மிளகாத்தூள் வந்துட்டு அப்படியே சேர்க்காமல் புளி தண்ணியில் போட்டு அதை வந்துட்டு அந்த புளி தண்ணியை நான் குழம்புல சேர்க்க போகிறேன். இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் அப்படியே குழம்புல போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கும், இந்த மாதிரி புளி தண்ணியோட சேர்த்து மிளகாத்தூளை போட்டு நம்ம குழம்புல சேர்க்கும்போது டேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்காக நான் எப்போவுமே வந்துட்டு நான் புளி தண்ணி கூட தான் மிளகாத்தூளை சேர்த்துட்டு அப்படியே புளி தண்ணியை இதோட சேர்த்துருவேன். எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போது மிளகாத்தூள் வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுல்லே மறுபடியும் வந்துட்டு 1 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 பவுல் புளி தண்ணி, 1 பவுல் வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இன்னமும் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்துட்டு இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் குழம்புல. ரொம்ப வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சமாக வந்துட்டு அந்த எண்ணெய்லாம் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ இது கூட வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீன், சீலா மீன் தான் எடுத்திருந்தேன். சீலா மீன் தான் வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். பட் நான் சேர்க்குற கிளிப்பிங் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. சீலா மீனை இப்போ இதோட சேர்த்துட்டேன். உங்களுக்கு மீன் தெரியும்னு நினைக்கிறேன். மீன் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கலக்கக்கூடாது, மீன் உடஞ்சி முள் வந்துட்டு தனியாக குழம்புல சேர்ந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே சரி மீனை சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப கலரவும் கூடாது. குழம்பு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, மீனுமே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.